Hi guys. Hi Karan. ஹாய் ஹாய் ப்ரோ. லாஸ்ட் வீக் ஒரு எபிசோட் பண்ணோம். அது டியூ டு சம் ரீசன் ரிலீஸ் ஆகாம இருக்கு. யாரும் கேட்கலன்னாலும் நாங்களே சொல்லிப்போம். ஸோ இப்போ என்ன பேசலாம்னு இருக்கோம்னா, அவர் ஃபேவரட் டெஸ்ட் மேட்ச் மூமெண்ட்ஸ், 5 ஃபேவரட் டெஸ்ட் மேட்ச் மூமெண்ட்ஸ் அண்ட் சம் அதர் ஸ்டப், உரையாடல் அண்ட் ஸ்டப் அப்படி வச்சுக்கோங்க. ஜிவிஎம் ஸ்டைல்ல. ஃபர்ஸ்ட் Yeah, we என்னோட both are ஃபேவரட் very டெஸ்ட் huge மேட்ச். cricket fans. So, இப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். We both are huge cricket fans. So, அதனால இதை பத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. ம். ஸோ நாங்க பார்த்தோம் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் அட்மோஸ்ட் ஃபேவரேட் மெமரி என்னன்னா, ஒன் டைம் ஒரு ஃபர்ஸ்ட் இதுதான் டாப் மோஸ்ட் ஃபேவரட் மெமரி. ஆஸ்திரேலியா கூட வந்து இந்தியாவுக்கு ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்தது. ஓகேவா? அதுல வந்து புஜாராவும் சாஹா, ரித்திமான் சாஹாவும் பேட்டிங் பண்ணாங்க. சாஹா வந்து 300 பால்ஸ்க்கு 200 ரன்ஸ் அடிச்சாரு. புஜாரா வந்து 500 பால்ஸ்க்கு 300 ரன்ஸ் அடிச்சாரு. ஆ, அதாவது 525 பால்ல 200 நினைக்கிறேன். 202. இல்ல, ட்ரிபிள் செஞ்சுரி போட்டாரு. ஆ, 200 தான். 200. அது 2017 இல்ல இல்ல, தானே? அந்த டைம் தான். ஆனா நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா சாஹா 200 டபுள் செஞ்சுரி போட்டாரு. ஆஹா, 200 தான் ஆஸ்திரேலியா கூட கேளுங்க. தான். ஆஸ்திரேலியா கூட தான். அதான் பார்டர் கவர்ஸ்கர் 2017. இது தேர்ட் மேட்ச் இல்ல, ஆக்சுவலா. இந்தியால நடந்தது இது. இந்தியால தான் 2017 இந்தியா தான். ஆ ஆஹ் ஆ அதான் தேர்ட் மேட்ச்ல தான். ஐயோ, சாரி டு இன்டரப்ட். ஆனா எனக்கு நான் எனக்கு ஏன் ஞாபகம் இருக்குன்னா, இது ரீசெண்டா கூட ஒரு 1 இயர் பேக் கூட நான் அந்த செக் பண்ணி பார்த்தேன். 525 பால் ஆடி இருப்பாங்க, 202 நினைக்கிறேன். ஆ மேபி. அதுதான் அதுதான். ம். ம். அது வந்து சும்மா அப்படியே கெத்தா. நான் ஆக்சுவலா புஜாரா ஃபேன். டெஸ்ட் மேட்ச்னா எனக்கு டிராவிட், இஷாந்த் சர்மா, அதுக்கப்புறம் புஜாரா தான். அப்படியே செம்ம கெத்தா அப்பவே ஸ்டோரி இன்ஸ்டால வச்சுட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு இதாண்டா புஜாரா அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்த டைம் அதெல்லாம். ஹேசல்வுட் அதுக்கப்புறம் தான் வெறுத்து போய் சிஎஸ்கே கேம்ப்ல கூட புஜாராவை எடுத்தப்போ, இல்ல நான் புஜாராக்கெல்லாம் பால் போட முடியாது நெட்ல அப்படின்னு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு போயிட்டாரு. புஜாரா அது ஆக்சுவலா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் நெட்ஸ்ல ஹேசல்வுட் புஜாராக்கு பவுலிங்கே போடல. அது ஒரு செம்ம மூமெண்ட். அது அது என்னோட ஃபர்ஸ்ட் மூமெண்ட். நீங்க சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸா போய்க்கலாமா இல்ல மேட்சஸ் அப்படி? லைக் ஃபேவரட் இல்ல மேட்சஸ் அப்படி? அது உங்க இஷ்டம், எப்படி வேணா போலாம். எனக்கு இந்த மொமெண்ட்ஸா ஞாபகம் இருக்கிறதெல்லாம் நான் ஆ, சொல்லுவேன். டாப் 5. ஓகே ஓகே ஓகே. நான் லைக் ஒவ்வொரு இதுவா போய்க்கலாமா? நீங்க ஒண்ணு நான் ஒண்ணு அந்த மாதிரி போய். ம் 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 ம். 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 அதனால தான் இப்போ போய்க்கலாம். உங்களை கேட்டேன். ஆ. அதனால தான் இப்போ உங்களை கேட்டேன். ஆ, ஓகே ஓகே. ஓகே. மூமெண்ட்ஸ் தான் நான் எதுவும் டக்குன்னு இப்போ ஞாபகம் இல்லை. நான் மேட்சஸ் தான் ஆக்சுவலா நான் யோசிச்சிருந்தேன். பட் இன்னொரு லைக் ஃபேவரட் மூமெண்ட்ஸ்னா, எனக்கு ஆக்சுவலா இந்த லைக் இந்த ஃபர்ஸ்ட் மெமரி அந்த மாதிரி ஞாபகம் இருக்கும்போது, எனக்கு கொஞ்சம் நான் 2012 தான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த ஏர்லி ம். டைம்ல 2013 இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா, அதே சேம் பார்டர் கவர்ஸ்கர் ட்ராஃபில தேர்ட் மேட்ச் ஷிகர் தவன் 187 அடிப்பாங்க. ஸோ இந்த அவரோட டெபியூட் மேட்ச் இது. அதுல வந்து 84 பால்ஸ்ல செஞ்சுரி இது அடிப்பாங்க. ஃபோர்த் ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் இது நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கு எனக்கு. மொஹாலி. அருமையான மேட்ச். மொஹாலி. ஸோ அதை அடிச்சு யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி. சண்டிகர். ஏன்னா அது வரையும் டெஸ்ட் மேட்ச் வந்து நான் அப்பதான் ஒரு 1 இயரா பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் வேற மாதிரி ஆடுறாங்க. இவன் என்ன சம்மந்தம் இல்லாம டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. ஸோ அதுதான் லைக் ஒன் ஆஃப் த லைக் டக்குன்னு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரிஸ் ஆஃப் வாட்சிங் டெஸ்ட். ம். எனக்கு செகண்ட் ஃபேவரட் மூமெண்ட் என்னன்னா, 2021 பார்டர் கவாஸ்கர் டிராஃபி, அதே ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஒரு சம்பவம் பண்ணாங்க இல்லையா? அது தி வர் த ரொம்ப பெரிய. கபாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கோர் கோர் மெமரி இது கிடையாது, ஆக்சுவல் மெமரி. சியோர் த கபாஸ் அப்படின்னு ஒரு விக்கெட் கீப்பர் சொன்னாரு.
அதுக்கப்புறம் ட்விட்டர்ல அஸ்வின் வந்து பாத்துட்டியா கிளம்புங்க அப்படின்னாரு, சூரியவம்ச டெம்ப்ளேட் மாதிரி. அது வந்து மறக்கவே முடியாது. அந்த சீரியஸ் ஜெயிச்சதே வேற லெவல் சம்பவம். பெஸ்ட். அது எல்லாத்துக்குமே ஃபேவரேட். எனக்கு அதுதான் டாப் டூல இருக்குது. இப்ப நீங்க செகண்ட். எனக்கும் ஆக்சுவலா அதுதான். பட் நீங்க சொல்லிட்டனால வேற ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும்னா, ஆக்சுவலா எனக்கு அந்த சிட்னி மேட்ச், அந்த இது வந்து பிரிஸ்பன்ல நடக்கும் லாஸ்ட் மேட்ச். தேர்ட் மேட்ச் வந்து சிட்னில டிரா பண்ணுவோம். அந்த மேட்ச்ல ஆமா. இந்த லாஸ்ட் ஒரு 45 ஓவர்ஸ் அஸ்வின் அண்ட் ஹனுமா விகாரி ஆடுவாங்க. எனக்கு அந்த ம். ஒரு ஆமா ஆமா பார்ட், ஆமா. அந்த லாஸ்ட் டே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா புஜாரா அதே மாதிரி ஒரு 190 பால் 50 அடிப்பாரு. பண்ட் ஒரு கரெக்ட். 90 அடிப்பாங்க குயிக்கா. ம். அவங்க அவுட் ஆனா மேட்ச் அவ்வளவுதான், நம்ம தோத்துருவோங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹனுமா ம். விகாரி and அஸ்வின் வந்து சூப்பரா ஆடி டிரா பண்ணுவாங்க. அந்த இது வந்து மெமரபிள். ஆமா. விஹாரியோட உடம்பெல்லாம் அதுக்கப்புறம் காமிச்சாங்க அந்த பிக்சர்லாம். மனுஷன் அந்த அடி அதுவும் வாங்கியிருக்காரு. அதுவும் கால்குலேட்டடா ஆடிருப்பாங்க. அஸ்வின் வந்து ஸ்பின்னர்ஸ் நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹனுமா விகாரி பேசர்ஸ். ஸோ ஒவ்வொரு ரெண்டு மாத்தி மாத்தி அந்த ஒரு 50 ஓவர்ஸ் செம்மையா. ஆமா. So, என்னோட தேர்ட் ஃபேவரட் டெஸ்ட் மேட்ச் மூமெண்ட் இது வந்து லாஸ்ட் இயர் வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் நியூசிலாந்து. வெஸ்ட் இண்டீஸ் வந்து நியூசிலாந்துக்கு டூர் போனாங்க. அப்ப வந்து மேட்ச் ஆல்மோஸ்ட் மேட்ச் கைய விட்டு போயிடுச்சு. ஆஹ் என்னடா அது, வெஸ்ட் இண்டீஸ் இப்படி ஆடிட்டாங்களே அப்படின்றப்போ எங்க இருந்து வந்தான்னே தெரியல சார். வந்தான் ஒருத்தன் கீமர் ரோச் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்ச வந்து டை ஆக்கி போயிட்டான் சார். அவன் மனுஷனே இல்ல தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆடணும். ஏதோ என்னை ஜெயில பொறுத்த வரைக்கும் இந்த டெக்கேடோட பெஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அதுதான். பேர் என்னவோ ஏன்னா ஜெயில ஆரம்பிக்கல பேரு. ஆமா, அது வேற மறந்தது. எனக்கு பேர் தான் சடனா வர மாட்டேங்குது. என்னோட ஃபேவரட் அது அந்த மேட்ச் ஆக்சுவலா. ம். யா இவரு ஆம், நம்ம இவரு டீவான் கான்வே தான் அந்த சீரீஸ்ல வந்து நிறைய ரன்ஸ் அடிச்சாரு. பட் அந்த மேட்ச் வந்து ஆக்சுவலி டிரா ஆச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஷாய் ஹோப். ஆ சாய் ஹோப் இல்ல. ஷாய் ஹோப். அவன் பேர் ஷாய் ஏதோ ஹோப் டஸ்டின் கிரீவ்ஸ். ஜஸ்டின் கிரீஸ். டஸ்டின் கிரீவ்ஸ் வந்து எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பேட்டராக மாறிவிட்டார். ரோச் ம். எல்லாம் வந்து பவுலர், அவர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு மனுஷன் அந்த அடி நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அடி. அதெல்லாம் டை பண்ணாங்க, அது டிரா பண்ணாங்க. டிரா பண்ணாங்க. அது என்னோட தேர்ட் ஃபேவரட். நீங்க சொல்லுங்க. ஆ, அதுக்கப்புறம் ஒரு மூமெண்ட்னா ஆக்சுவலா எனக்கு 2015 ஆஸ்திரேலியா versus நியூசிலாந்து, ஒரு 2 மேட்ச் சீரிஸ் நடக்கும். அதுதான் அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் இந்த பிங்க் பால் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். பண்ணியிருப்பாங்க. அதுல அதுல வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருவாங்க. எனக்கு நம்ம வந்து எப்படியும் எப்போ ஆஸ்திரேலியா நடந்தாலும் நம்ம ஆப்போசிட் டீம் சப்போர்ட் பண்றதுதான் ஒரு வேலை. ஏன்னா எப்படி ஆமா இருந்தாலும் அவங்க நானும். ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதனால வீக்கர் இது சப்போர்ட் பண்றது. ஸோ நியூசிலாந்து வந்து லைக் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் டீம். ஸோ நியூசிலாந்து சப்போர்ட் பண்ணிட்டு எனக்கு இருந்தேன். அண்ட் ராஸ் டெய்லர் வந்து என்ன ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கிரிக்கெட்டர். அவர் வந்து செகண்ட் மேட்ச்ல 292 அடிப்பார், 290 அடிப்பார்னு நினைக்கிறேன். ம். ம். அந்த மேட்ச் வந்து டிரா ஆயிடும். நான் ஆக்சுவலா அவர் ட்ரிபிள் செஞ்சுரி அடிப்பார்னு பார்ப்பேன், அது அடிச்சு கேட்ச் கொடுக்கும். அந்த மேட்ச் அந்த 290 அடிக்கிறது எனக்கு ரொம்ப இது நீங்க தேர்ட் சொல்லிட்டீங்க. ஃபோர்த் வந்து ஐ வில் கோ 18 இயர்ஸ் பேக். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் டெஸ்ட் மேட்ச் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் பார்த்த ஞாபகம் இருக்கிறது 2005ல தான். ஓகேவா. ஆனா அப்போ அந்த அந்த கோர் மெமரியில நிறைய இருக்கு. பட் 2008 இந்தியா வந்து ஸ்ரீலங்கா டூர் போயிருப்பாங்க. ஐடியா கப். அது அந்த கப்பு பேரு ஐடியா கப். 3 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ் நடந்தது. சேவாக் ஹிட் 344 ரன்ஸ் ஸ்ரீலங்கா கூட. அந்த அடிய வாழ்க்கையில எந்த ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுமே
கிரிக்கெட் ஃபேன்ஸுமே மறந்துருக்கவே மாட்டாங்க. எந்த இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுமே அது மறக்க மாட்டாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அடி அது. வச்சு பிரிச்சு மேய்ஞ்சு விட்டு அடிப்பாப்புல. பாடுறதெல்லாம் என்ன, சூரியவன்சி ஆடுறதெல்லாம் என்ன, டெஸ்ட் மேட்ச்ல போய் பார்த்தா சேவாக்கு தான் சூரியவன்சியா ஆக்சுவலா. அந்த ரேஞ்சுக்கு ஃபயரா ஆடி இருப்பாரு. அந்த இன்னிங்ஸ் ஃபுல்லா, அந்த அந்த டெஸ்ட் மேட்ச் ஃபுல்லா நான் பார்த்தேன் ஒவ்வொரு டேவும். ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த 2008 ஐடியா கப்ல தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ரிவ்யூ கொண்டு வந்தாங்க. டிஆர்எஸ் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆஹ் மோஸ்ட் கான்ட்ரவர்சியல் டெசிஷன் ஒன்னு ஆச்சு. ஐ திங்க் இந்தியா, ஐ மீன் இந்தியா விளையாண்ட டெஸ்ட் சீரீஸ்ல அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து இல்ல ஆஸ்திரேலியால இல்ல வந்துச்சா என்ன, இல்ல இல்ல இங்கிலாந்து. அதுதான் ஃபர்ஸ்ட் கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஏன்னா நானும் நியூஸ் பேப்பர்ல அதுதான் ஃபர்ஸ்ட். படிச்சேன். நான் நான் ஒரு 2014 அந்த டைம்ல லைக் ஓல்ட் நியூஸ் பேப்பர் இருந்துச்சு ஒரு 2 3. ம். நான் அதுல இது படிச்சிருக்கேன் கரெக்ட். ஆஹ் so அதுதான் அதுதான் அதுல ஒரு கான்ட்ரவர்சியல் டெசிஷன் என்ன ஆச்சுன்னா, அந்த பால் இப்பெல்லாம் வந்து பிச்சிங் இன் லைன், இம்பாக்ட் இன் லைன் இருக்கு இல்லையா, அந்த பால் ஸ்டம்புக்கே ரீச் ஆயிருக்காது. டெக்னிக்கலி அது அவுட். பட் அவங்க பிச்சிங்கே வந்து அம்பையர்ஸ் கால், இம்பாக்டும் அம்பையர்ஸ் கால்னு வந்ததுனால அது அம்பையர்ஸ் கால்னு கூட அப்ப நமக்கு தெரியாது. பட் அந்த லைன் வந்து ஃபுல்லாவே ஸ்டம்புக்கு தான் ஹிட் ஆகுதாங்கிறது தெரிஞ்சிருக்காது. அது ஒன் ஆஃப் தி வேர்ஸ்ட் டிசிஷன் தான் இருந்தது ரிவ்யூ சிஸ்டம்ல. அதுக்கப்புறம் தான் தோனி வந்து அது நிறைய இதெல்லாம் சேஞ்ச் பண்ணும், இதெல்லாம் தப்பு அப்படின்னு நிறைய சொல்லி டிஆர்எஸ் மாறிச்சு. ஸோ இது என்னோட ஃபோர்த் ஃபேவரட் டெஸ்ட் மேட்ச் சொல்லலாம். ஞாபகம் மாட்டேங்குது. ஓகே. சச்சின் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் 2013 இந்தியா ஆஹ் vs. 2013 மும்பை வான்கடே. இங்கிலாந்து. நைஸ். அது ஒரு செம்ம டெஸ்ட் மேட்ச் அது. ஸ்கூல்ல வந்து ஆபீஸ் ரூம்ல வந்து அந்த மேட்ச் ஓடிக்கிட்டு இருந்தது ஆக்சுவலா. ஸோ அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருந்த டைம்ல நாங்க சும்மா கீழே ஆபீஸ் ரூம் மேட்ச் பாக்குறதுக்குன்னே போவோம். யாராவது பார்த்துட்டு இருப்பாங்க. ஸ்கூல்ல இன்டர்நெட் இருக்கும். அந்த வைஃபை அப்பெல்லாம் பிராட்பேண்ட் இருந்துச்சு இல்லையா, 2 Mbps 3 Mbps அந்த மாதிரி இருக்கும். அப்போ சும்மா போய் பார்க்கிறது, டெய்லி ஈவினிங் வந்து என்ன ஆச்சுன்னு பார்க்கிறது. ஒரு சனிக்கிழமை தான் அவர் ரிட்டையர் ஆனாரு. ஓகேவா, 2013 அந்த மேட்ச் முடிஞ்சது சாட்டர்டே, அவர் ரிட்டையர் ஆனது சாட்டர்டே. எங்க ஊர்ல செம்ம மழை. நான் இறங்கி பஸ்ல இருந்து இறங்கி நான் அப்படியே மழை சும்மா அப்படியே ஜாலியா வந்துட்டேன். மழை பெருசா பெய்யல. நனைஞ்சிட்டு, லைட்டா நனைஞ்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு டக்குன்னு போய் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தான் போட்டேன். நான் வந்தது ரொம்ப சீக்கிரமான டைமுங்கிறதுனால அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஓடிட்டு இருந்தது. ஐ வாட்ச்ட் இட் லைவ். அது ஆனா வந்து எனக்கு ஒரு, நான் நான் பேசிக்காவே ஒரு சச்சின் ஃபேனுங்கிறதுனால எனக்கு ரொம்ப எமோஷனலான மூமெண்டா இருந்தது. நான் எனக்கு ஆக்சுவலா என்னன்னா அது ஆக்சுவலா லீவு நினைக்கிறேன். நான் ஏன்னா வீட்டில தான் இருந்தேன். நான் என்னன்னா ஒரு ம். ஃபங்க்ஷன் ஒன்று, லைக் ஃபங்க்ஷன்னா எங்க தெருவுல எங்க ஸ்ட்ரீட்ல ஒரு எண்டில் ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் வந்து போயிட்டு நான் உடனே வந்துட்டேன். மேட்ச் பார்க்க பண்ணி நான் மட்டும் தான் இருந்தேன். நான் பார்த்துட்டு இருந்தேன். சச்சின் வந்து 74 எடுத்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஐ திங்க் டே 1ல வந்து 36 நாட் அவுட்ல இருக்கும்போது போகும்போது எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க மேபி செஞ்சுரி நாளைக்கு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்பதான் இந்த கம்பேரிசன் வந்துச்சு. டான் பிராட்மேனி லாஸ்ட் மேட்ச்ல டக் அவுட் ஆனாரு, பட் ம். சச்சின் ம். மேபி ஹேவ் அ பெட்டர் ஃபேர்வெல் அப்படிங்கிற மாதிரி. அந்த மேட்ச்ல 74 அந்த ரேஞ்சில் அந்த இதுல இருக்கும்போது அவுட் ஆகும்போது பார்த்து அது ஒரு மாதிரி ஒரு, ஏன்னா நான் அப்பதான் பார்க்க ஆரம்பிச்சு ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஆயிருந்துச்சு. நான் உங்களுக்கே நம்ம இதுலயே முன்னாடி சொல்லியிருப்பேன், இந்த என்னோட ஒரு பிளாக்ல கூட முன்னாடி மென்ஷன் பண்ணிருப்பேன். லைக் ஆமாமா. எனக்கு வந்து சச்சின் ஃபர்ஸ்ட் தெரியும், அப்புறம் தான் கிரிக்கெட் தெரியும். ஸோ இது அது இது ஒன்று நிறைய சொல்லுவாங்களே. பேருக்கு அப்படி. ரைட். சச்சின் ஏன்னா ஆயிட்டா டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடும். ஆஹ் இல்ல ஏன்னா இப்போ பிகாஸ் நாங்களே நான் பண்ணியிருக்கோம். ஓகே நான் அந்த மாதிரி பண்ணதில்லை. பட் ஆனா எனக்கு வந்து இது லைக் சச்சின் இஸ் பிகர் தென் கிரிக்கெட். எல்லாருமே சொல்லுவாங்கல்ல அந்த லைக் நோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் இஸ் பிகர் தென் ஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி. பட் எனக்கு ம். ஃபார் சம் ரீசன் சச்சின் இஸ் பிகர் தென் கிரிக்கெட். ஓகேங்களா? ஏன்னா நான் அதனால தான் இது சொல்லுவேன். விராட் கோலி இஸ் மை ஃபேவரட் கிரிக்கெட்டர். பட் மோர் தென் விராட் கோலி ஐ லவ் கிரிக்கெட், அண்ட் மோர் தென் கிரிக்கெட் ஐ லவ் சச்சின் டெண்டுல்கர்.
ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி ஃபேவரட் மெமரி. அது ஆக்சுவலா என்னன்னா, அது சச்சின் அவுட் ஆயிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் விராட் தான் ம் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். வந்தோன்னா ஃபர்ஸ்ட் பால் வந்து ஸ்ட்ரெயிட் டிரைவ் வந்து ஒரு பவுண்டரி. அது கைண்ட் ஆஃப் லைக் ம் ஒரு, ம் அது என்ன சொல்லுவாங்க, அது வந்து சிம்பாலிக்கா அந்த பிளேஸை வந்து இவங்க எடுத்துக்க போறாங்க அந்த மாதிரி. ஸோ எனக்கு அந்த ஆ இதுவுமே ரொம்ப. எஸ், அடுத்து உங்களோட கரெக்ட். ஃபிஃப்த் மூமெண்டா, ஃபோர்த்தா ஃபிஃப்த்? என்னோட ஃபிஃப்த் மூமெண்ட் வந்து ஒரு ஒரு பவுலிங் மூமெண்ட் ஆக்சுவலா. ஆமா, பவுலிங் மூமெண்ட் தான் அது. ஜஹீர் கான் வந்து என்னோட ஃபேவரட்டான பவுலர். ஆசிஸ் நேரா ஜஹீர் கான் கம்பேர் பண்ணா ரெண்டு பேருமே பிடிக்கும். பட் இந்த ரெண்டு பேரும் இல்லாம டெஸ்ட் மேட்ச்ல வந்து த மோஸ்ட் மெனேசிங் இந்தியன் கிரிக்கெட் பவுலர்னா இட் இஸ் டெஃபினெட்லி இஷாந்த் சர்மா. ஏன்னா ரிக்கி பாண்டிங் will say இஷாந்த் சர்மா பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்கும் அப்படின்ட்டு. எவ்ரி டெஸ்ட் மேட்ச் தட் இஷாந்த் சர்மா பிளேட் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா இஸ் மை ஃபேவரட் மூமெண்ட். வந்து அவர் ஆடின டெஸ்ட் மேட்ச் எல்லாமே எல்லாமே, அதுவும் ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டா இஷாந்த் சர்மா ஆடின எல்லாமே எல்லா டெஸ்ட்டுமே மட்டும் பிடிக்கும். அண்ட் ஆல்சோ ஜஹீர் கான் ஆடின எல்லா டெஸ்ட் மேட்சஸுமே எனக்கு பிடிக்கும். எனக்கு ஜஹீர் கான் எஸ்பெஷலி சொல்லணும்னா ஐ திங்க் எப்படி சொல்றது, அவர் பிரிஸ்பேன்ல மட்டுமே எப்படி சொல்றது 2002 to 2003 ஹைலைட்ஸ் போய் பாத்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து பிரிஸ்பேன்ல வந்து டெஸ்ட்ல நல்லா பவுலிங் போட்டாரு. நல்ல ஃபிகர்ஸ் வச்சிருந்தாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, அவரோட டெஸ்ட் மேட்ச் பொசிஷனை ரீகெயின் பண்ணிக்க. அதே மாதிரி அதர் ஸ்ட்ரீமர்ஸ் அவர் இருந்தது பாத்தீங்கன்னா ஆசிஸ் நேரா கம்பெனி, இஷாந்த் சர்மா கம்பெனி, ஜவஹர் ஸ்ரீநாத்னு ஒருத்தர் இருந்தாரு அவரு. இவங்கெல்லாம் வந்து கிரேட் கம்பெனிஸ் அவங்களுக்கு. அப்புறம் அனில் கும்ப்ளே. இதையும் சொல்லி ஆகணுங்க, இந்த பவுலிங் ஃபிகர்ஸ்ல நான் ஜஹீர் கான் அண்ட் இஷாந்த் சர்மா வந்து சொன்னேன் இல்லையா, அவங்க விளையாண்ட எல்லா டெஸ்ட் மேட்சஸும் ஆஸ்திரேலியா ஆப்போசிட்டா இருந்தது எல்லாமே எனக்கு ஃபேவரட். எஸ்பெஷலி ஒன்று இருக்கு. திஸ் இஸ் நாட் அபவுட் ஜஹீர் கான் ஆர் இஷாந்த் சர்மா. அனில் கும்ப்ளே வந்து ஒரு மேட்ச்ல 10 விக்கெட்ஸ் எடுத்தார். இஸ் த ஒன்லி பவுலர் டு டேக் 10 விக்கெட்ஸ் இந்தியால. எனக்கு அது வந்து ரொம்ப ஃபேவரட்டான, ரொம்ப பழைய மேட்ச் அது. நான் ஹைலைட் போய் பார்த்து நைன்டி யாராவது இந்த நைன் மாதிரி எடுத்திருக்காங்க. 99 டெஸ்ட் மேட்ச்ல தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். If I'm not sure. அது டெஸ்ட் மேட்சா டெஸ்ட் இல்லைன்னாலுமே மேட்ச். அது அது டெஸ்ட் இல்ல, மேட்சா டெஸ்ட் ஓகே. மேட்ச். அது அது வந்து எல்லாரும் அடிச்சுட்டே இருந்த டைம்ல யாருக்குமே விக்கெட் விழுவல. அவர் மட்டும்தான் வந்தாரு, bowling போட்டாரு, விக்கெட் எடுத்தாரு. அண்ட் ஒன் மோர் ஸ்பெஷல் மென்ஷன் என்னன்னா 1983 வேர்ல்டு கப் இருக்கு இல்லையா, அதோட ஃபைனல் மேட்ச் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ், கபில் தேவ் பவுலிங் டெஸ்ட் அண்ட் மேட்ச் இல்ல. டேக்கிங் த லாஸ்ட் விக்கெட். டெஸ்ட் மேட்ச் இல்ல, ஸ்பெஷல் மென்ஷன். அது அது வேற எனக்கு ரொம்ப வேற ரொம்ப அடுத்த வேற பார்க்க. அது அது வேற இது. ஓடிஐ. ஓடிஐ கான்செப்ட். பட் அந்த அந்த ஸ்பெஷல் மெமரி ம். ஹைலைட்ஸ் இல்ல தான் இல்ல, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நம்ம ஹைலைட்ஸ் தான் பார்த்தது. ஓடி. அதான் அது வேணா நம்ம ஓடிக்குன்னு வேணா இன்னொரு டைம். அதுல யோசிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட எனக்கு ஆம், கபில் தேவ் ஆடின டெஸ்ட் மேட்சஸ் எல்லாம் நீங்க பழசெல்லாம் இருக்கும், பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட் ஆடினதுல அதெல்லாமே நல்லா இருக்கும். அந்த இவரு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் ஆடினது, சுனில் கவாஸ்கர் ஆடினது எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெங்களூர் பிளேயர் குண்டப்பா விஸ்வநாதா அவரு ஆடினது, அஜித் அகார்கர் ஆடினது, இவங்க எல்லாருமே கிளாசிக் பிளேயர்ஸ். அவங்க மாதிரி ஒரு ஸ்குவாட் எனக்கு இப்ப இருக்கா, இருக்கு. ஆஃப்டர் விராட் அவங்க கோலி அண்ட் ரோஹித் சர்மா எனக்கு தெரியல இல்ல இருக்காங்களா. இல்ல இல்ல, கவாஸ்கர் ரேஞ்சிலாம் டெஸ்ட்ல எல்லாம் யாரும் இல்ல. கவாஸ்கர் விஸ்வநாத் இல்ல யாரும். புஜாராவும் டிராவிடும் இருக்காரு. இல்ல, புஜாரா டிராவிட் நான் இருக்காங்க, பட் டிராவிட் நான் ஏன் டிராவிட இன்க்ளூட் பண்ணலன்னா டாப் 5 மூமெண்ட்ஸ் இன் டெஸ்ட்னு வச்சா எனக்கு எல்லாமே டிராவிட் தான் மைண்ட்ல வருது.
அவர் வந்து அத்தனை பால் டிஃபென்ஸ் வச்சுட்டு ஒரு பால் அடிச்சு ஒரு ரன் எடுத்துட்டு இப்படி பேட்டை தூக்கி காமிச்சது ஆஸ்திரேலியாக்கு ஆப்போசிட்டா அந்த மூமெண்ட். அதுக்கப்புறமேட்டு 103 பாலுக்கு 3 ரன் மட்டுமே அடிச்சது. எனக்கு ஆக்சுவலா இதெல்லாம் இந்த இருக்கு. நீங்க அந்த 2003 இது சொன்னீங்களா, ஆஸ்திரேலியா இந்தியா ஆ தொடர் ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் நம்ம கரெக்ட் கங்குலி கேப்டன்சில நம்ம வந்து டிரா பண்ணுவாங்க. டூ கரெக்ட். டூன்னு ஆமா. நினைக்கிறேன். இல்ல 1-1 ஏதோ டிரா பண்ணுவானா, சீரிஸ் வந்து டிரா பண்ணுவோம். அதுதான் ஸ்டீவ் வாகரோட லாஸ்ட் சீரிஸ் நினைக்கிறேன். அந்த இதுல ஒரு ஆமா. அடியை மேட்ச்ல வந்து டிராவிட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு செஞ்சுரி அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த சேசிங்ல ஒரு 50 ஆர்டர். எனக்கு அது ஒன் ஆஃப் மை கரெக்ட். ஃபேவரட் டிராவிட். ஏன்னா நான் ஏன் அதை வாண்டடா அவாய்டட் டிராவிட்னா, எனக்கு டிராவிட் இது மட்டுமே தனியா லிஸ்ட் போட்டு பேசணும் ஒரு ½ அந்த அளவுக்கு எனக்கு குட்டி கிடக்குது மொமெண்ட்ஸ். அந்த 103 பால்ஸ்க்கு 3 ரன்ஸ் எல்லாம் நான் லைவா பாத்துருங்க. அவர் ரன்னே எடுக்கல. ஆப்போசிட்ல சச்சின் சேவாக் அடிக்கிறாங்க, இன்னும் எடுக்க மாட்டாரு இவரு. அந்த ரேஞ்சில தான் விளையாண்டு இருந்தாரு. அதே மாதிரி இன்னொருத்தரையும் டெஸ்ட்ல பேசியே ஆகணும். அது வந்து பிரையன் லாரா. He is the first person in test and the only person in test to hit 400 international test matches and the only person in test to hit 517 not out in list A career. Domestic list ஏ டீம், வெஸ்ட் இண்டீஸ் ஏ டீம்ல இருக்கும்போது 517 எடுத்தாரு. அந்த 400 நாட் அவுட் ஆக்சுவலா பிரைன் லாரா அடிச்சது. டெஸ்ட்னாலே எனக்கு இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இவங்களை தாண்டி யாருமே மைண்டுக்கு வரலைங்க. ஏன்னா டெஸ்ட்ல டாமினேட் பண்ணதுன்னு பார்த்தா இவங்க தான் எனக்கு டக்குன்னு. வெஸ்ட் இண்டீஸ்னு எடுத்தா விவியன் ரிச்சர்ட்ஸ் இருக்காரு, லாரா இருக்காங்க, சந்தர்பால் இருக்காரு, எவ்வளவு பேர் இருக்காங்க. கிறிஸ்கில் has 2 triple centuries. ஆஹ் அப்புறம் பவுலிங்னு எடுத்தா ஆம்ப்ரோஸ் இருக்காரு, த மோஸ்ட் But Wall, டேஞ்சரஸ் பவுலர். வால் Courtney Wall. வால் இருக்காரு இங்க. அவ்வளவு பேர் Even இருக்காங்க. the other, I think, ஐயோ அந்த இப்போ கேன் பிஷப்பே அந்த 90sல இஸ் அ ஆஹ் வெரி டேஞ்சரஸ் டாக். பயங்கரமான பிளேயருங்க. லைக் இவங்கெல்லாம் லைக் இது போக நான் இல்ல இதுக்கு முன்னாடி அந்த ஆஹ் 70sல எல்லாம் இன்னும் கூட ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோயல் கார்னர், பயங்கர ஆஹ் மேல்கம் மார்ஷல் அவங்க எல்லாம். மால்கம் மாஸ்டர், எஸ். இவங்கெல்லாம் பயங்கர டேஞ்சரஸான டெஸ்ட் மேட்ச் பிளேயர்ஸ். ஒரு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் அண்ட் வி டுக் இட் சீரியஸ்லி, வெரி வெரி சீரியஸ்லி அப்படின்னு. எனக்கு அது வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் கொடுத்ததுன்னே தெரியாது. அது வந்து இங்கிலாந்து கூட ஒரு ஆடின ஒரு சீரியஸ்ல அந்த ரேசிசம் டைம்ல ஒரு பிள்ளை வந்து சொல்லிட்டாரு. க்ரோவெல் அந்த சீரீஸ். எஸ், கிரவல், அதேதாங்க. ஏன்னா எது அவன் எது சரியான. இங்கிலாந்து டீம்ல இருந்து யாரோ சொல்லிட்டாங்க போல, லைக் வில் மேக் தெம் ஆமா. க்ரோவல் ஆர் சம்திங். அது ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டு ஆஹ், அடுத்த மேட்ச்ல அப்படியே அவங்கள சாவடிக்கிற மாதிரி கோரிங் போட்டு இங்கிலாண்ட இங்கிலீஷ் பிளேயர்ஸ் நைஸ் ஆர் பண்ணி சோ விட்டாங்க. ஸ்கேர்ட் அண்ட் தேவர் கம்ப்ளைனிங் டு அம்பையர். இவங்களை விட்டு அவன் கொல்ல போற மாதிரி. அந்த அந்த ஒரு வடிவேலு டைலாக் இருக்கும்ல, அவனை பாருங்க எங்க எரியுறான் பாருங்க. ஆஹ் லிட்ரலி அதான் நடந்துச்சு. எனக்கு அதனால தாங்க சி வென் இட் கம்ஸ் டு கிரிக்கெட் ஐ ஹேட் இங்கிலாந்து. எனக்கு இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி ஏன் வந்துச்சுன்னு அது தெரியும். ஆனா எனக்கு இந்தியா இங்கிலாந்துக்கு ஒரு ரைவல்ரி இருக்குங்க. எனக்கு இங்கிலாந்து டீம்னாலே ஓப்பனாவே அவுட் பஸ்டவே சொல்லுவேன். எனக்கு இங்கிலாந்து டீம்னாலே ஆகாது. ஐ டோன்ட் லைக் தட். ஆஸ்திரேலியா கூட சரி போ அப்படின்னு விட்டுறலாம் ஏதாவது ஒரு இதுல. இங்கிலாந்து கூட என்ன பிராடுத்தனம் பண்ணி வேணாலும் ஜெயிக்கலாங்க. ஏன்னா அவங்க ஜெயிச்ச அந்த 2018 வேர்ல்டு கப் வந்து யாருமே சுத்தமா தேவர் நாட் டிசர்விங் அட் ஆல். கேன் வில்லியம்சனுக்கு ஒரு டிராஃபி கூட கிடைக்காம பண்ணிட்டாங்க அவங்க. பழிக்கு பழி வாங்கதான் நேத்து பிரெண்டன் மெக்லம் அங்க இங்கிலாந்துல கோச்சா இப்போ உட்காந்துருக்காரு ஜாலியா. இல்ல WTC வாங்கிட்டார்ல கேனுக்கு. அது வாங்கிட்டாரு. ஆமா, அது வந்து சவுத் ஆப்பிரிக்காவும் நியூசிலாந்து வாங்கிட்டாங்க. அது அவங்க 2 பேருக்கும் டிசர்விங் தான். இன்னொரு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கு. டெம்போ பாவமா, த நீங்க மேன் எல்லாத்தையும் ஹூ நீங்க ஒன் WTC. சரி. த மேன் ஹூ yes sir. WTC.
ம். யா நீங்க சொல்லுங்க. அது அது அதான் அதுவும் எனக்கு ஒன் ஆஃப் த மெமரபிள் மூமெண்ட்ஸ் லாஸ்ட் இயர்ல. ஏன்னா அந்த மேட்ச்மே சரியான ஒரு மேட்ச் ஆக்சுவலா. ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து செம்ம லீட் எடுத்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ம், அதுக்கப்புறம் வந்து ஈவன் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் தேவர் கோயிங் வெல். எங்கிடி வந்து சுத்தமா நல்லா ம். பவுலிங்கே போடல. ஆனா ஆமா. டக்குன்னு ஒரு ஸ்பெல் போட்டார். ஒரு டூ குரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்தார். லபுஷேனும் இன்னொருத்தவங்க மித்தான்னு தெரியல. ஆமா, லபுஷேன் எடுத்தாங்க, மார்க்கஸ் இன்னொருத்தன். லபுஷேன். அந்த ஒரு ஸ்பெல்லுக்கு அப்புறம் மேட்சே மாறிடுச்சு. அப்புறம் ரபடா வேற வந்துட்டு ஒரு 4 அடிச்சாரு செகண்ட் இன்னிங். அதுக்கப்புறம் சேஸ்ல எய்டன் மார்க்கம் போட்டு ஒரு அடி. சரியான கிளாஸ். ஒரு சச் கிளாஸ் தான் அது. ஸோ அவங்க வின் பண்ணது அந்த மூமெண்ட். ஸோ பட் என்னோட லைக் ஃபிஃப்த் மொமெண்ட் வந்து பேசும்போது நீங்க பவுலர் சொன்னால நானும் எனக்கு ஃபேவரட்டான பவுலிங் ஸ்பெல் இன் டெஸ்ட் கிரிக்கெட்னா ஸ்டூவர்ட் பிராட் இன் 2015 ஆஷஸ்ல ஒரு ஃபோர்த் ஞாபகம் மேட்ச்ல இருக்கு. 8 for 15 எடுத்திருப்பாரு. எஸ். ஒரு 8 overs 9 overs bowling போட்டு 8 wickets எடுத்தாரு. அவ்வளவுதான். இங்கிலாந்து லைக் கூட ஃபார் 40 சம்திங் ஆல் அவுட் பண்ணார்ல. இல்ல அது வேற. இல்ல அது வேற, அது அயர்லாண்டோட. இது வந்து ஆஸ்திரேலியால, அது இங்கிலாந்துல. ஆஸ்திரேலியா வந்து லைக் ஆ, அந்த ஃபோர்த் மேட்ச் லாஸ் பண்ணிடுவாங்க, சீரீஸ் போயிடும். அதோட கரெக்ட் மைக்கேல் கரெக்ட். கிளார்க்கும் அவரோட இது கேப்டன்சி ரிட்டையர்மெண்ட் விட்டுருவாங்க. ஃபிஃப்த் மேட்ச்ல அகைன் விட்டுருவாங்க. ஸ்மித் வந்து கேப்டன்சி பண்ணுவாங்க. ஸோ அதான் அந்த ஃபோர்த் மேட்ச்ல வின் பண்ணது. எனக்கு அந்த ஸ்பெல் வந்து ரொம்ப பிடிக்கும். என்னடா இப்படி பவுலிங் போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இன்னொரு லைக் ஸ்பெஷல் மென்ஷன் ஒன்று கொடுக்கணும்னா அந்த 2014 இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து, இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்துல செகண்ட் மேட்ச் ம், இந்தியா லாஸ்ட்ல வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல ம். வந்து ஐ திங்க் ஐ திங்க் விஜயோ இல்ல இவரு அஜிங்கிய ரஹானே யாரோ செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க. ஆ, பட் எனக்கு அதே அதான். ரஹானே ரஹானே. ஆஹ் ஆஹ் அதுல பட் எனக்கு இன்னும் மெமரபிளா இருக்குது என்னன்னா, இந்த இஷாந்த் சர்மா வந்து ஒரு 7 for 74 எடுப்பாரு. அந்த ஆ, அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஷார்ட் பாலா போட்டு, அதுல அப்போ இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல, இந்த மேட்ச்ல இருந்து ம். கட் ஆமா ஆமா பண்ணி மொமெண்ட்ஸ்ல. ஸோ ஆமா அதுல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு என்னன்னா, பஞ்ச் பிஃபோர் லஞ்ச் அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க. ஒருத்தருக்கு ஆமா வந்து ஆமா ஷார்ட் ஆமா ஆமா. ஃபைன் லெக்ல ஷார்ட் லெக்ல ஒரு ஃபீல்டர் நிக்க வச்சுட்டு ஒரு ஷார்ட் பால் போடுவாங்க. அவங்க அப்படி அடிச்சுட்டு இவங்க கேட்ச் பிடிச்சிருவாங்க. ஸோ அந்த கிளிப் மட்டும், அந்த வீடியோ, அந்த விக்கெட் மட்டும் எடுத்துட்டு பஞ்ச் பிஃபோர் கரெக்ட் லஞ்ச் அப்படின்னு போடுவாங்க. எனக்கு ஸோ அது ஒன் கரெக்ட் ஆஃப் த கரெக்ட் மெமரபிள் வின் லைக் மொமெண்ட்ஸ் இன் டெஸ்ட். கரெக்ட். எனக்கு இதெல்லாமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லைக் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு இது. நான் சொன்னேன் இல்லையா அந்த புஜாரா அது சாஹா சாஹா ஆஹ், அடிச்சாருன்ட்டு. இட் வாஸ் 2017. 2017. 2017 வித் செட்டேஸ்வர் புஜாரா. தேர்ட் தேர்ட் மேட்ச்ல ஆ, அது டிரா எஸ் ஆயிடும். எஸ். ஆமா, அது ஆக்சுவலி வின் பண்ணல, அவங்க டிரா தான் பண்ணாங்க. ஐ திங்க் இட் ஹேப்பன்ட் இன் சின்னசாமி. ஆமாங்க, இவரே 500 பால் ஆடிட்டே அப்படிங்க. Yes. அது கரெக்ட் தான், என்ன பண்றது. அந்த இதெல்லாம் ஃபேவரட் மூமெண்ட்ஸ். டெஸ்ட் மேட்ச்ல இருந்து அஜிங்கியா ரஹானே அப்கோர்ஸ் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்காரு. இதெல்லாம் டாப் 5 ஃபேவரட் மூமெண்ட்ஸ் வித் ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் சொல்லியாச்சு நீங்களோடது. இது நம்ம பேசணும். இது தெரியுதா? தெரியுது அந்த தெரியுது டூ தெரியுது டூ தெரியுது. தௌசண்ட் 2021 இது இருக்குல்ல, பார்டர் அந்த கவர்ஸ். பார்டர் கவர்ஸ் ட்ராஃபி அதை பத்தி. இந்த பரத் சுந்தரேசன் ஒருத்தர் இருப்பார்ல, ஜேர்னலிஸ்ட், ம் முடி ம். பெருசா வச்சுட்டு. ஆமா ஆமா. அவர் வந்து ஆக்சுவலா 3 புக்ஸ் எழுதியிருக்காரு. இதுதான் தேர்டு. இதுக்கு முன்னாடி தோனி பத்தி ஒன்று எழுதியிருப்பாரு. அப்புறம் சுரேஷ் ரெய்னாவோட ஆட்டோபயோகிராஃபி வந்து சேர்ந்து எழுதியிருப்பாங்க. நான் அது ம். ரெண்டுமே படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதுவும் படிச்சேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் புக். ஸோ அந்த டெஸ்ட் மேட்சஸ் நமக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அது பார்க்கும்போது நல்லா. ஸோ லைக் மஸ்ட் ரீட். இதெல்லாம் இது பேசியாச்சு.
ஆஹ் இது நாங்க ஐ திங்க் பேசணும்னு எடுத்து வச்சிருந்தது ரொம்ப நாள் ஓகே. கழிச்சு. அதுக்கப்புறம் ஃபேவரட் டெஸ்ட் மேட்சஸ் சொல்லலாமா? ஃபேவரட் டெஸ்ட் மேட்சஸ் லைக் மேட்சஸ் ஓவரால் சைட் ஃபேவரட். மேட்சஸ் அந்த ஐடியா கப் சொன்னேன் இல்லையா, 2008 இந்தியா வர்சஸ் அது. அண்ட் பாகிஸ்தான் போய் இந்தியா டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் ஆனோம் 2005 நினைக்கிறேன். அந்த டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் பிஜிடி 2021 அது. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் vs நியூசிலாந்து லாஸ்ட் இயர் ஆடினாங்கல்ல, அந்த 3 மேட்சுமே நல்லா ரொம்ப நல்லா ஆடி. அண்ட் ஆல்சோ நீங்க சொன்ன அந்த ஐ திங்க் அந்த இங்கிலாண்டை வந்து ஆஸ்திரேலியா 36க்கு ஆல் அவுட் பண்ணிருப்பாங்க, 36க்கா 40க்கா சம்திங். 2017 ஆஷஸ் நினைக்கிறேன். அது ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த மேட்ச். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் காலைல எந்திரிச்சு பாக்குறேன், ஃபர்ஸ்ட் பேஸ்புக்ல முடிச்சோன்னே அடே இங்கிலாந்து என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான். பிகாஸ் 40க்கு சம்திங் அவங்க ஆல் அவுட் ஆயிட்டாங்க. எனக்கு அது இன்னி வரைக்கும் அந்த ஷாக் புரியவே இல்லை. எப்படி எப்படி இவ்வளவு மோசமா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா இருந்தது. ஆனா ஷாக்கிங்காவும் இருந்தது அதே சமயம். எப்படி ஆடினாங்க அப்படின்னு இதெல்லாம் டாப். அதே மாதிரி இந்தந்த வென்யூஸ்ல நடந்துச்சுன்னா அது எந்த டெஸ்ட் மேட்சா இருந்தாலும் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற 2 3 வென்யூஸ் என்னன்னா, வெஸ்ட் இண்டீஸ், நியூசிலாந்து, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா. இந்த 3 ஊர்ல டெஸ்ட் மேட்ச் நடந்தா பாக்குறதுக்கே கண்ணு குளிர்ச்சியா அழகா இருக்கும். மலையை சுத்தி ஸ்டேடியம் இருக்கும், கடலை சுத்தி கரெக்ட். ஸ்டேடியம். சவுத் வெஸ்ட் ஆப்பிரிக்கா, இண்டீஸ்னா ஜிம்பாப்வே. ஃபுல் அண்ட் ஃபுல் ஐலாண்ட். ஜிம்பாப்வேல ரொம்ப பிடிக்கும். அங்க டெஸ்ட் மேட்ச் ஜிம்பாப்வே நியூசிலாந்து வந்து 2010ல வந்து ஒரு சீரியஸ் ஆடினாங்க. அதெல்லாம் நான் பார்த்தேன். 2011ல சீரியஸ் ஆடினாங்க, அதெல்லாம் நான் பார்த்தேன். 2 டெஸ்ட் மேட்ச் ஆடினாங்க. அந்த ஃபுல் சீரீஸே ஃபாலோ பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நியூஸ்ல பாக்குறது. இந்தியாலன்னா ஆப்வியஸ்லி தரம்சாலா. தரம்சாலால நடக்குத அந்த டெஸ்ட் மேட்ச், இந்த மேட்ச் நடந்தாலும் உட்காந்துருவேன் தரம்சாலா. என்னோட இப்போ ஃபேவரட் உங்களுக்கு டெஸ்ட் மேட்சஸ்னா அந்த 2001ல விவிஎஸ் லக்ஷ்மன் அண்ட் ராகுல் தான். அதுதான் மோஸ்ட் லைக் ஃபேவரட் டெஸ்ட் மேட்ச் ஆஃப் ஆல் டைம். அதுதான் லைக் நம்பர் ஒன் ஆஃப் ஆல் டைம். செகண்ட் வந்து அந்த டெஃபினட்டா பார்டர் கவர்ஸ் 2021. இந்த லாஸ்ட் 2 மேட்சஸ்மே சொல்லலாம். ஆஹ் அதுக்கப்புறம் உம், அந்த ஐயோ 2017 அந்த பார்டர் கவர்ஸ்கர் ட்ராஃபிலேயே செகண்ட் மேட்ச் பெங்களூர்ல நடக்கும். அஸ்வின் வந்து பெங்களூர் win. சின்னசாமி. ஸோ நம்ம வந்து ரொம்ப பிஹைண்ட்ல இருக்கோம், லைக் 200 அந்த மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் தேர்ட் இன்னிங்ஸ்ல ஏதோ அடிச்சு ஒரு 175 டார்கெட் இருக்கும். அஸ்வின் வந்து பவுலிங் செம்மையா போட்டு வின் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மேட்ச். அண்ட் அப்கோர்ஸ் அந்த 2015 இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அகைன் அஸ்வின் ஒரு 30 விக்கெட் இருப்பாங்க அந்த சீரீஸ் ஃபுல்லாக. ம், அதுவுமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2019 இங்கிலாந்து வர்சஸ் லைக் த ஆஷஸ் அந்த ஸ்டோக் ம். கேஸ். ம் அது ஃபேவரட். அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக 2013 ஆஷஸ்மே மிச்சல் ஜான்சன் ஒரு சரியான ஆஹ் பிடிச்ச ஆமா. எல்லாரையும் அவுட் ஆகி அது. ஆஹ் அதெல்லாம் சரியான அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக இதை ஹைலைட்ஸ்ல தான் பார்த்தேன். ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா. அதுல ஒரு மேட்ச்ல எனக்கு சங்ககாரா உலமே மோஸ்ட் ஃபேவரட் கிரிக்கெட்டர் எனக்கு. லைக் எனக்கு அந்த கிளாஸ் ஆடுறவங்க யாராவது ரொம்ப பார்க்கலுமே பிடிக்கும். ஸோ நான் பீங் விராட் கோலி ஃபேன், எனக்கு யாராவது ஃபேவரட் கவர் டிரைவ் கேட்டால் நான் வந்து சங்கக்காரா கவர் டிரைவ் தான் சொல்லுவேன். அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ம், எலகன்ஸ். ஸோ அவர் ஒரு 200 அடிச்சிருப்பாரு இந்தியா கூட. ம். ஐயோ அது 200 அடிச்சிருப்பாரு. ஆனால் ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளோ எலகன்டா இருக்கும். ஸோ கரெக்ட். அதுல அந்த மேட்ச் எனக்கு யா. இதெல்லாம் உங்களோட ஃபேவரட் டெஸ்ட் மேட்சஸ். ஸோ நாங்க எல்லாம் பேசுறதெல்லாம் பேசிட்டோம். உங்களோட ஃபேவரட் டெஸ்ட் மேட்சஸ் வந்து கமெண்ட்ஸ்ல டிராப் பண்ணுங்க. நாங்கள் மீண்டும் உங்களை வேறு ஒரு பாட்காஸ்டில் சந்திக்கிறோம்.
இதே மாதிரி T20 ஓடிக்கெல்லாம் பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கா, அதெல்லாம் இருக்கு. ஸ்டுவர்ட் பிராட பத்தி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. 2007 T20 வேர்ல்டு கப்ல இருக்கு. வர இங்கிலாண்டை ரோஸ்ட் பண்ணணும்னா உயிரை கூட கொடுப்பேன், அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணுவேன் நான் கிரிக்கெட்ல. எனக்கும் ஐம் நாட் a big fan of England team. Like I like a few English cricketers, but England டீமா எனக்கு அவ்வளவா பிடிக்காது. பிடிக்காது. ஏன்னா ஐசிசியே இங்கிலாந்து ஆஸ்திரேலியா பிடிக்காது. விளையாண்டாலே ஆஸ்திரேலியா தான். இங்கிலாந்து ஆஸ்திரேலியா வந்து ஆஸ்திரேலியா தான். Yeah. நானுமே அப்படித்தான். ஸோ யா, டேக் கேர். பை. See you all. தேங்க்ஸ் ஃபார் Thanks for watching.